2020 ஆண்டு பேப்பரில் 8வது MCQ 8வது MCQ உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு ஒடுக்கமான ஒரு நிற ஒளிக்கற்றை XY ஆனது ஒரு ஒடுக்கும் வில்லை எல்லின் மீது படுகிறது. வில்லையினூடாக முறிந்த பின்னர் கற்றை திரை எஸ்ஸில் பட்டு ஒரு ஒளிப்பொட்டை உருவாக்குகிறது. ஒளிப்பொட்டு இருக்கும் தானம் யாராக இருக்கணும் சொல்லி கேட்டியாங்க. ஆகவே நமக்கு எஸ்ஸில் இந்த கதிர் வில்லையில் முறிஞ்சி எஸ்ஸில் எவ்வளோ படணுங்கிறத பார்க்க போகிறோம். ஆகவே நான் தலைமையாச்சருக்கு வில்லை இருக்கிறோம் இல்லையா, இந்த கேள்வி செய்யறதுக்கு ஒரே ஒரு முறை தான் எழுதி, அதாவது ஆகலே சார் நம்ம ஒரே ஒன்று எழுதி நமக்கு சமன்பாடு தெரியாது. இப்போ இதான் குவியம், இதான் குவியம், இது திரை, இது திரை. இப்போ அங்கிருந்து வார கதிர், இது நாங்கள் இடத்த குவியத்தளத்தை இருக்கிறோம் இல்லையா, இடத்த குவியத்தளம் சரியா, குவியத்தளம், குவியத்துக்குள்ளால தலைமையத்துக்கு செங்குத்தா போற தளம் வந்து குவியத்தளம். சமாந்தர கதிர்கள் யாவும் குவியத்தளத்துல ஒரு புள்ளியில ஒருங்கும். விளையாடுறாரு, சமாந்தர கதிர்கள் யாவும் குவியத்தளத்துல ஒரு புள்ளியில ஒருங்கும். இப்ப நான் இதான் தந்திக்கிற படம், எந்த ஒரு ஒளிக்கதிருக்கும் இந்த படம் இருக்கிறாங்கள, இதான் தந்திருக்கிற கதிர். இந்த கதிர பாதையை பார்க்கணும் மனுஷன் என்ன செய்யணும் மனுஷன் அப்படியால் நாம முதலாவது எக்ஸாம்ல செய்ய வேண்டியது, முதலாவது குவியத்தளத்தை கீறணும். இதுதான் மூலாவது, தலைமையத்துக்கு செங்குத்தாக குவியத்துக்குள்ளால குவியத்தளத்துக்கு கீறணும் மூலாவது. ரெண்டாவது சமாந்திர கதிர்கள் போல அதுக்குள்ள ஒளியல் மையத்துக்குள்ள போற ஒரு கதிரி மிதிக்கும் இல்லையா, ஒளியல் மையத்துக்குள்ள போற ஒரு கதிரி மிதிக்கும். அப்ப நாம் என்ன செய்யணும் சொன்னா, ஒளியல் மையத்துக்குள்ளால ஒரு சமாந்திர கதிர் அனுப்பணும். ஒளியல் மையத்துக்குள்ளால ஒரு சமாந்திர கதிர் அனுப்பணும். அந்த கதிர் வந்து முறிவடையாது. சமாந்திர கதிர்கள் யாவும் இதை துணை குவியம் சொல்ல, ஒளியல் மையத்துக்குள்ள போற தலைமையாட்சி தவிர்த்து ஏனைய கதிர்கள் எல்லாம் நாம துணை அச்சுன்னு சொல்ற. துணை அச்சு வந்து இந்த துணை குவியத்துல குவியும். இப்ப இதுக்கு சமாந்தரமான இந்த கதிர் வந்து இந்த புள்ளிய ஊடகத்துக்கு கொண்டு போவார், இந்த புள்ளிய ஊடகத்துக்கு கொண்டு போவார். ஆகவே நீங்க பேப்பர்ல இந்த பேப்பர்ல என்ன செய்யுங்க பிள்ளையால், மூலாவதா இந்த அச்சை கீறணும், ரெண்டாவதா இந்த கோட்டை கீறணும், ஒளியல் மையத்துக்குள்ள போற கோட்டை கீறணும் ரெண்டாவது. மூணாவதா இந்த புள்ளியையும் இணைச்சி மூணாவது கோட்டை கீறல் எடுத்தினா இந்த புள்ளியான ஆன்சர் பிள்ளையார். ஆகவே நீங்க எக்ஸாம் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி டி ஆகி சரியா கீறி பார்த்தீங்கன்னா சிச்சியா கீறணும். எஃப்குள்ள கோட்டை கீறி இது எப்படியே வளர்ச்சி சிச்சியா கீறி இருந்துச்சுன்னா இந்த புள்ளி டி குள்ளால போகும். ஆகவே ஆன்சர் வந்து டி, டி நாலாவது ஆன்சர். சரியா, நாலாவது ஆன்சர் உலகம் எடுத்துக்கொள்ளணும். அடுத்த கேள்வி, முப்பத்தி ஒன்றாம் கேள்வியார். ஓர் ஒடுங்கிய ஒரு நிற ஒளிக்கற்றை வழியில் உள்ள ஓர் அரியத்தினூடாக செல்கிறது. இழிவு விலகல் கோணம் கேபிட்டல் டி பற்றிய 3 கூற்றுக்களை சொல்லலாம். இப்ப அரியம் ஆக்கப்பட்ட திரவியத்தின் முறிவு சுட்டி அதிகரிக்கும் போது டி அதிகரிக்கிறது. அப்ப அரியமாக்கப்பட்ட திரவியத்தின் முறிவு சுட்டி எடுத்துன்னா என் சமன் சைன் ஏசாக டி/2 அதன் கீழ் சைன் ஏ/2. ஆகவே முறிவு சுட்டி அதிகரிச்சா கேபிட்டல் டியும் அதிகரிக்கும். அப்ப மூலாவது கூற்று சரி. இரண்டாவது கூற்று, படுகை கோணம் அதிகரிக்கும் போது டி ஆனது முதலில் குறைந்து பின்னர் அதிகரிக்கிறது. இந்த கூட்டில் உண்மையாக தெரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு படுகோணம் அதிகரிக்க கூட
விலகல் கோணம் குறைவடைந்து பின்னர் அதிகரிக்கும். படுகோணம் அதிகரிக்க போல விலகல் கோணம் குறைவடைந்து பின்னர் அதிகரிக்கும். ஆனா இழிவு விலகல் கோணம் ஒரு காலமும் மாறாது. விலகல் கோணம்ங்கிற வேற, இழிவு விலகல் கோணம்ங்கிற வேற இல்லையா? புனைதா? அப்ப விலகல் கோணம் தான் குறைவடைந்து பின்னர் அதிகரிக்கும். இழிவு விலகல் கோணம் மாறுமா இல்லையா? இழிவு விலகல் கோணம் படுகோணத்தை மாற்றுறதால இழிவு விலகல் கோணம் அதை பாட்டிக்கு. ஆகவே பி கூற்று பிழை. சி கூற்றை பார்ப்போம். அரியத்தின் கோணம் அதிகரிக்கும் போது டி அதிகரிக்கிறது. அப்ப அரியத்தின் கோணம் அதிகரிக்க கூட இப்ப ஏ அதிகரிக்க கூட டி அதிகரிக்கும் சொல்றாங்க. இப்ப இந்த கூற்ற வழங்குறதுனா பிள்ளையா நமக்கு முருகை சுட்டி மாறல, ஆனா ஏ இங்கேயும் விக்கி இங்கேயும் விக்கி. அப்ப ஏ அதிகரிக்க கூட இந்த ஏயும் அதிகரிக்கும், இந்த ஏயும் அதிகரிக்கும். டிக்கு என்ன நடக்கும்? இதான் கேள்வி. இந்த கேள்வியை வழங்குறதுனா பிள்ளையார் சைன்ற மாறலை வழங்கிக்கணும். சைன்ற மாறல் எப்படி இருக்கும் பிள்ளையார்? சைன்ற மாறல் இப்படி வரும். சரியா? இப்படி வரும். இப்ப ஒரே கோணம், இப்ப இவ்விடத்தை இருக்கிற டெல்டா டீட்டா கோணத்தில் அதிகரிப்பு இவ்வளவு. இதே அளவுக்கு டெல்டா டீட்டா எடுத்து நினைச்சுன்னா அந்த அதிகரிப்பு இவ்வளவு. அப்ப இது ரெண்டுமே ஒரே அளவான டெல்டா டீட்டா எடுத்து நினைச்சுன்னா பிள்ளையார் முதலாவது டெல்டா டீட்டாக்கு இவ்வளவு அதிகரிப்பு வருது, ரெண்டாவது டெல்டா டீட்டாக்கு இவ்வளவு அதிகரிப்பு வருது, அதுக்கு அடுத்த டெல்டா டீட்டாக்கு அதை விட குறை அதிகரிப்பு வருது. உதாரணமா நம்ம சொல்ல போனோம்னு சொன்னா சைன் 0 வந்து 0, சைன் 30 வந்து 0.5. அப்ப 30 பாகைக்கு எவ்வளவு அதிகரிச்சு? முதல் 30 பாகைக்கு எவ்வளவு அதிகரிச்சு? 0.5 அதிகரிச்சு. இன்னொரு 30 பாகை கூட்டமாண்டா சைன் 60 பாகை, அது 0.8660. ஆகவே இது ரெண்டுக்கும் அடுத்த 30 பாகைக்கு. அப்ப இவ்விடத்துல நான் அடுத்த முதல்ல சைன் 90 சமம். இப்ப இவ்வளவு அதிகரிப்பு எவ்வளவு வந்து பிள்ளையார் 0.5 அதிகரிச்சு. முதல் 30 பாகைக்கு 0.5 அதிகரிச்சு. அடுத்த 30 பாகைக்கும் 0.36 அதிகரிச்சு. 3.6 அதிகரிச்சு. அடுத்த 30 பாகைக்கும் 0.14 அதிகரிச்சு. அதுல முதல் 30 பாகைக்கும் 0.5 அதிகரிச்சிருக்கு. அடுத்த 30 பாகைக்கும் 0.36 அதிகரிச்சிருக்கு. அடுத்த 30 பாகைக்கும் 0.14 அதிகரிச்சு. ஆகவே சைன்ற பெருமானம் கீழுக்கு இருந்து சைன்ற பெருமானம் ஒரே அளவால இங்க இருந்து இங்க அதிகரிக்கிறத விட இங்க இருந்து இங்க அதிகரிக்க கூட அதாவது அதிகரிப்பு வந்து குறை அதிக போகுது. நமக்கு முகவு சுட்டி வந்து ஒன்றை விட கூட வரப்போகுது. ஒன்றை விட கூட. உதாரணமாக இங்க a/2, இங்க a/2 இருக்கு, இங்க a/2 சக d/2 இருக்கு. அப்ப கீழுக்கு இருக்கிற கோணத்தை விட மேலுக்கு இருக்கிற கோணம் வந்து அதிகம். உதாரணமாக நான் சைன் வந்து கீழுக்கு 30 இருந்து 35 அதிகரிக்கிறது வைப்போம். சைன் வந்து ஏ வந்து 30 இருந்து 35 அதிகரிக்குது. அப்ப ஏ வந்து 30 35 அதிகரிக்க போல நாம பை 2 விடுவோமே. ஏ வந்து 30 35 அதிகரிக்க போல இந்த ஏயும் 30 35 அதிகரிக்க போது, இந்த ஏயும் 30 35 அதிகரிக்க போகுது. ஆனால் நமக்கு ரெண்டுமே ஒரே பெருமானத்தால் பெருக்கப்படணும். ரெண்டுமே ஒரே பெருமானத்தால் பெருக்கப்பட்டாதான் எண் வந்து மாறாம இருக்கு. கீழுக்கு மொத்த பெருமானம் என்ன பங்கால் அதிகரிக்குதோ அதே அளவால மேலுக்கும் அதிகரிச்சாதான் முருகை சுட்டி மாறாம இருக்கு. இப்ப கீழுக்கு இருக்கிற பெருமானம் 30 35 அதிகரிக்க போல இப்ப டி வந்து ஒரு 40 டி வந்து ஒரு 25 பாகம் வைப்போமே. டி வந்து 25 பாகம் வைப்போமே. டி வந்து 25 பாகம். டி மாறாமல் இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருக்கோமே. கீழுக்கிற பெருமானம் கீழுக்கிற பெருமானம் 30 35 அதிகரிச்சா, கீழுக்கிற பெருமானம் 30 35 அதிகரிச்சா அதே ஃபேக்டரை எடுக்கிறதுக்கு மேலுக்கிற பெருமானம் 5 அதிகரிப்பை காட்டணுமா அல்ல அதை விட கூட காட்டணுமா? நமக்கு பெருமானம் தேவை. நமக்கு அதே அளவு 5ஆல் அதிகரிக்குமாண்டா இந்த 5ஆல் அதிகரிச்ச நமக்கு இந்த அதிகரிப்புகள் பெருமானம் ஒரே அளவாக இருக்கணும். ஆகவே இவர் 5 பாகையில் அதிகரிச்சா கீழ்கீக்கிறதுக்கு பெருமானம் கூட வரும். மேலுக்கீக்கிறது 5ஆல் அதிகரிச்சுன்னா அவரது அதிகரிப்பு குறையுது. அப்ப கீழுக்கு 5 பாகையால் அதிகரிக்க கூட கீழுக்கு வாரத்துல பெருமானம் கூட வரும், மேலுக்கு வாரத்துல பெருமானம் வந்து குறைய வரும். அதே 5 பாகை அதிகரிப்பு தான்.
இதை ஈடு செய்யறதுக்காக டி என்ன செய்யணும்னு சொன்னா டியும் ஒரு அதிகரிப்பை காட்டணும். அப்ப கீழுக்கு இந்த கோவை 5 பாகை அதிகரிச்சா மேலுக்கு இந்த கோவை ஒரு 8 பாகையாவது அதிகரிக்கணும். அப்ப கீழுக்கு இருக்கிற இந்த கோவை 5 பாகை அதிகரிச்சா மேலுக்கு இருக்கிறவர் ஒரு 8 பாகையாவது அதிகரிச்சா தான் ரெண்டும் சேர்ந்து இவர சைனுக்கும் இருக்கிற விகிதம் வந்து சமனாக தொடர்ந்தும். அந்த 8 பாகையால் அதிகரிக்கிறத 5 பாகையை ஏ கொடுப்பார், மிச்சம் 3 பாகையை டி கொடுப்பார். ஆகவே அரிய கோணம் அதிகரிக்க கூட கேபிட்டல் டி வந்து அதிகரிக்கும். அப்ப சிபார் அரியத்தின் கோணம் அதிகரிக்கும் போது டி அதிகரிக்கும்ங்கிறது சரி. ஆகவே ஏசி சரியான ஆன்சர் 3வது. இதை இலகுவாக வழங்குங்க. நான் எல்லா வழக்கத்தையும் செஞ்சுட்டேன். இந்த கிராஃப் வழங்கினா தான் இந்த கேள்வி லேசாக வழங்குவேன். சும்மா எடுத்தா போலயே ஏ கூடினா டி கூடுங்கிற கதையை நீங்கள் கதைக்கிறாரு. சைன்ற மாறலை நீங்கள் கிளியராக விளங்கிக்கணும். சரியா பிள்ளை? அப்போ 3வது ஆன்சர். முப்பத்தாறாம் தேதி 2020 இயல்பான செப்பஞ்சைகள் இருக்கும் ஒரு கூட்டு நுணுக்கு காட்டியின் பெரிதாக்கும் பளு 100 ஆகும். பொருளி வில்லையின் குவிய தூரம் அப்ப FO 2.5 FO 2.5 சென்டிமீட்டரும் பொருள் தூரம் 2.6. நம்ம வளமையா பிம்பத்தூரம் தந்தாத இங்க பொருள் தூரம் தந்திக்காங்க 2.6 சென்டிமீட்டர் தந்திக்காங்க. இப்ப ஒட்டுமொத்த உருப்பெருக்கமும் 100. ஒட்டுமொத்த உருப்பெருக்கமும் 100. இப்ப கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா பார்வை தூண்டில் உருப்பெருக்கம் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க குவியூ கூட்டு நுணுக்கு காட்டில பொருள் வில்லட உருப்பெருக்கம் தர பார்வை தூண்டில் உருப்பெருக்கம் சேர்த்து தான் நமக்கு வேற. இப்ப இங்க மொத்தம் 100. இது 100. அப்ப நாம இங்க பொருள் வில்லட உருப்பெருக்கத்தை கண்டோம்னா பார்வை தூண்டில் உருப்பெருக்கம் கண்டலாம். நமக்கு பொருள் வில்லாத அந்த படம் அது இதுக்கு மேல் நிறைய தரம் பார்த்துட்டோம் இல்லையா? பொருள் வில்லையால உருவாகிறது மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம். பொருள் வில்லையால உருவாகிறது மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம். அப்ப குறுவழக்கு பாவிச்ச மனுஷன்னா 1/v சக 1/u சமன் 1/f. இது எல்லாமே பெருமானங்கள். நான் வளர்ந்து என்ன செய்ய முடிச்சுன்னா பிள்ளையால் எல்லாத்தையும் v-ஆல பெருக்குவோம். 1 சக m சமன் v-ங்களை பெறும். இங்க நமக்கு தந்திக்கிறது v இல்லை u. ஆகவே நாம் எல்லாத்தையும் u-ஆல பெருக்குவோம். u-ஆல பெருக்கினா u/v. அப்ப u/v என்றால் ஆரம்பிச்சுன்னா பிள்ளையால் u/v என்றது 1/m. பொருள் வில்லட உருப்பெருக்கம் சக 1 சமன் u/f. அப்ப u/f-ங்கிறது 2.6 2.5. இப்ப ஒண்ட கழுத்து நினைச்சுன்னா பாருங்க 2.6 2.5 போயிடுச்சுன்னா தசம் 1/2.5 1/25 MO சமன் 25. அப்ப MO 25 நினைச்சுன்னா 100 சமன் 25 தர ME. அப்ப ME சமன் 4. பிராக்டிசிகளாக மனசால செய்வாங்க. இல்ல மத்தாக்கள் இந்த வரியை மட்டும் எழுதுவாங்க. அப்ப ME சமன் 4. ஒரு இலகுவான கேள்வி. நம்ம வளமையா v-ஆல பெருக்கிற நமக்கு நம்ம v சார்பாடுக்கு போல v-ஆல இருக்கிற இல்லாட்டி நம்ம சாதாரணமாக v-ஆல பெருக்கிறோம்னு சொன்னா 1 சக m சமன் v/f. அப்ப m சமன் v/f சக 1. ஆனா நமக்கு அங்க வார சமன்பாடு v/f சமன் சக 1 வாரதானா m சமன் v/f சக 1 தர d/f சக 1. இதெல்லாம் பெருமானம் மட்டும். ஆனா இங்க நமக்கு யூ சந்திக்கிறதுனால நாம யூ-ஆல பெருக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி அப்படியே? அப்ப நமக்கு ஆன்சர் பெருமானம் 4. அந்த 4 இதுக்கு மூலாவது விடையில் கவனம்.
சில என்ன சொன்னால் 4 எடுத்துக்கிட்டு 4வது அடிக்கிற டென்ஷனில் அந்த டென்ஷனான வேலை பார்க்கப்படாம இல்லையா. அப்போ 4 எடுக்கணும்னு சொன்னால் 4 வந்து 3வது ஆன்சர் போய் இதை வழங்கி எடுத்துக்கொள்வோம். 2020 எஸ்ஏ பாருங்க பிள்ளையார். பின்வரும் உரைப்பகுதியை வாசித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. ஒரு ஒன்றில் மனிதர் கண்ணின் குறுக்குவெட்டு காட்டப்பட்டுள்ளது. விளிவன் படலத்தின் வில்லையினதும் கண் வில்லையினதும் சேர்மானத்தின் மூலம் ஒளி விழித்திரை மீது குவிக்கப்படுகிறது. எனினும் வலிக்கும் விளிவன் படலத்துக்கும் இடையே உள்ள முறிவு சுட்டி வித்தியாசம் அதிகமாக இருப்பதனால் ஒளி வலியிலிருந்து விளிவன் படலத்துக்கு செல்லும் போது அதிகமாக முறிவடைகிறது. விளிவன் படலத்தின் வில்லையும் கண் வில்லையும் முறையே நிலைத்த குவியத்துரமும் மாறும் குவியத்துரமுடைய குவிவு வில்லைகளாக கருதப்படலாம். அப்போ விளிவன் படலத்துடன் மாறாதது கண் வில்லட மாறக்கூடியது. கண்வில்லையின் குவியத்துரத்தை பிசிர் தசைகளின் தொழிற்பாட்டின் மூலம் மாற்றலாம். அப்போ பிசிர் தசைகள் நமக்கு தேவையான அளவுக்கு கண்ணை தளர்த்தி பார்க்குற, கிட்ட இருக்கிறத பார்க்குறது, முடிவிலியை பார்க்குற அந்த நேரம் எல்லாம் குவியத்துரம் வந்து மாறும். அப்போ அந்த குவியத்துரத்தை கட்டுப்படுத்துறது பிசிர் தசைகள். இச்சேர்மானம் தொடுகையில் உள்ள இரு மெல்லிய குவிவு வில்லைகளாக கருதப்படலாம். அப்போ இரண்டு குவிவு வில்லைகளாக கருதப்பட போகுது. அண்மை பார்வை, தூரப்பார்வை ஆகிய இரு பொது பார்வை குறைபாடுகளாகும். தக்க வில்லைகளை பயன்படுத்தி பொதுவாக குறைபாடுகள் நிவர்த்திக்கப்படுகின்றன. நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். குறும்பார்வை, நிகழ்வார்வை அந்த பிரச்சனைகளுக்கு நாம் குழிவு வில்லையும் குவிவு வில்லையும் பாவிக்கிறோம். தற்போது கணினிகளினால் கட்டுப்படுத்தப்படும் கலியூதா யூவி லேசர் கதிர்கள் மூலம் விளிவன் படலத்தில் உள்ள இழையத்தின் நுண் அளவுகளை அகற்றி விளிவன் படலத்தை மீள வடிவாக்குவதன் மூலம் இக்குறைபாடு திருத்தப்படலாம். இச்செயல்முறை லசிக் அறுவை சிகிச்சை எனப்படும். இதன் நோக்கம் மூக்கு கண்ணாடிகளின் அல்லது தொடுகை வில்லைகளின் தேவை இல்லாமல் சாதாரண கண் பார்வையை ஏற்படுத்துவதாகும். அப்போ கண்டெக்ட் லென்ஸ் இல்லாட்டி ஸ்பெக்ஸ் பாவிக்காம டிரெக்டா நம்மள அந்த அறுவை சிகிச்சை செஞ்ச உடனே நம்ம சாதாரண கண் போல பார்க்கலாம். பட்டை குறுமுறை நம்ம பார்கோட்னு சொல்லுவோம். ப்ரைஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க. பார்கோட் வாசிப்பான்களில் பார்கோட் ரீடர் வாசிப்பான்களில் பயன்படுத்தப்படும் தொடர்ச்சியான லேசர்கள் போலன்றி இவ்வகை லேசர்கள் துடிப்புள்ள லேசர்களாகும். இவை ஏறத்தாழ 10 fs ஃபெம்டோ செகண்ட் 10/12 ஃபெம்டோ என்ன பிள்ளையார் 10/9 நானோ 10/12 10/15 ஃபெம்டோ 10/12 பிகோ. அப்போ நானோ பிகோ ஃபெம்டோ அப்போ 10/15 செகண்ட் கால நீட்சியுள்ள குறுகிய துடிப்புகளாக சக்தியை காலுகின்றன. கலியூதா ஒளியின் உயர் செறிவுள்ள துடிப்புகள் விளிவன் படலத்தின் மிக மெல்லிய இளையப்படையின் மூலம் மாத்திரம் உறிஞ்சப்படுகின்றமையால் இந்த லேசர்களை கண் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துதல் உகந்ததாகும். படும் யூவி ஒளியின் மூலம் மேற்பரப்பிலிருந்து மிக விரைவாக வெளியேறி விட்டு செல்லும் சிறிதளவு சக்தி அருகில் இருக்கும் இழையங்களுக்கு எவ்வித சேதத்தை ஏற்படுத்துவதில்லை. நுண்ணிலத்திறன் சாதனங்களையும் குறைகடத்தி ஒருங்கிணைந்த சுற்றுக்களையும் உற்பத்தி செய்வதற்கு இவ்வகை துடிப்புள்ள லேசர்கள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. சாடை கொண்டு தந்திக்காங்க. ஒருக்கும் வில்லையின் வலு மேற்பெருமானமாக இருக்கும் அதே வேளை டயத்தர் டி தரப்படுது. அப்போ வலுவந்த அமைப்பையும் குவிவு வில்லைக்கு +D பாய்ப்போம், குழிவு வில்லைக்கு -D பாய்ப்போம். குறிவழக்கு வேறு, குறிவழக்குல குவிவு வில்லைக்கு F-, ஆனால் வலு வந்து +D அறியும். ஏ பார்ட். கண்ணுகள் புகும் ஒளியானது விளிவன் படல இடைமுகத்தில் கூடுதலாக முறிவடைகிறது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டுக்காங்க இல்லையா? காரணம் பந்திலே செல்லிருக்காங்க. வலிக்கும் விளிவன் படலத்துக்கும் இடையில் உள்ள முறிவு சுட்டு வித்தியாசம் அதிகமாக இருப்பதனால் ஒளி வழியிலிருந்து விளிவன் படலத்துக்கு செல்லும் போது அதிகமாக முறிவடைகிறது. அதனால வசனத்தை சொன்னா சரி, NC வந்து 1.38 ஒன்றோட பெருசாக இருக்கிறதுனால அதிகமாக முறிவடைகிறது. ஏ பார்ட். பி பார்ட். மூலாவது, கண்ணுநிலைய போகும் ஒளியானது பி பார்ட். விளிவன் படலத்திலே போகும் ஒரு நிற ஒளிக்கதிரின் படுகை கோணம் I-ஆகவும் முறிவு கோணம் R-ஆகவும் இருப்பின் விளிவன் படலத்தின் முறிவு சுட்டி NC-க்கான ஒரு கோவையை I, R ஆகியவற்றின் சார்பில் எழுதுக. அப்ப NC சமன் sin I கீழ் sin R நம்ம தீர்வு. இரண்டாவது பார்ட். I சமன் 30 பாகையாக இருக்கும் போது R சமன் 21 பாகை 14 கலை ஆகிறது. இச்சந்தர்ப்பத்தில் கதிரின் விலகல் கோணத்தை கேட்டிருக்காங்க. அப்ப விலகல் கோணம் சமன்
படுகோணம் 30 பாகை, அதிலிருந்து முறிவு ஆர் சமன் 21 பாகை 16 கடை. அப்போ படுகோணத்திலிருந்து விலகல், படுகோணத்திலிருந்து முறிவு கோணத்தை கழிச்சோம்னா விலகல் வரும். அப்போ 30லேருந்து 22 போயிடுச்சுன்னா 8 பாகை, ஆனால் 60லேருந்து 14 போயிடுச்சுன்னா நமக்கு 46 கடை. அப்போ 8 பாகை 46 கடை. ரெண்டாவது பாட்டு செஞ்சிட்டோம். இப்போ சி பார்ட், மோலா பார்ட். ஒரு கூட்டு வில்லையிலிருந்து விழித்திரைக்கும் கண்ணின் அண்மை புள்ளிக்கும் இடையில் உள்ள தூரங்கள் முறையே 2.5 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் ஆகும். அப்போ அண்மை புள்ளிக்குள்ள தூரங்களை சொல்லிக்காங்க. அப்போ ஒத்த கதிர்படங்களை வரைந்து கூட்டு வில்லையின் குறைந்தபட்ச வலுவையும் உயர்ந்தபட்ச வலுவையும் காண தெரிவிக்காங்க. அப்போ நமக்கு இதில் செல்லிக்கிற என்ன கண்ணின் அண்மை புள்ளிக்குள்ள தூரங்கள். அப்போ விழித்திரைக்கும் கண்ணின் கூட்டு வில்லையிலிருந்து விழித்திரைக்கும் கண்ணின் அண்மை புள்ளிக்கும் இடையில் உள்ள தூரங்கள் தந்திக்காங்க. அப்போ நமக்கு 2.5 சென்டிமீட்டர் அந்த கூட்டு வில்லை, அது விழிவன் படலமும் கண் வில்லையும் சேர்ந்து கூட்டு வில்லை. அந்த கூட்டு வில்லையிலிருந்து விழித்திரைக்கு இடையில இருக்கிற தூரம் 2.5 சென்டிமீட்டராம். அண்மை புள்ளிக்கு இடையில இருக்கிற தூரம் 25 சென்டிமீட்டராம். இப்போ என்னன்னு சொன்னால் குறைந்தபட்ச வலுவையும் உயர்ந்தபட்ச வலுவையும் கேட்டீங்க. நமக்கு கண் வில்லையால் உருவாக்கப்படுற பிம்பம் பிள்ளையால் மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம், இது நான் எத்தனை தரம் பாவிச்சிருந்தேன். மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் கிடைக்க போல எல்லாமே பிளஸ். ஒன்றிங்கில் மீசாக ஒன்றிங்கில் யூசாமன் ஒன்றிங்கில் எஃபாக இருக்க போகுது. எல்லாமே பிளஸ். குறைஞ்ச பிள்ளையால் எல்லாமே பிளஸ். இதில் இறுதி பிம்பம் தோன்ற போகுது பிள்ளையால் விழித்திரையில். அப்போ விழித்திரையில் கட்கோளத்தை பார்த்தோம்னா பிள்ளையால் நம்ம சாதாரணமாக வளமையான கேள்விகள் இந்த விழித்திரை கீழ்வல்ல. இப்போ இந்த விழித்திரை கீழ்வன் என்ன காரணம் பண்ணுச்சுன்னா கேள்வியில் சொல்லியிருக்காங்க கூட்டு வில்லைங்கிறதுனால. இப்போ இதில் நான் ரஃபா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த தூரம் ஒரு மாறா தூரம் வி 2.5 சென்டிமீட்டர் சொல்லலாம். ஆகவே இறுதி பிம்பத்தில் தூரம் மாற மாட்டான். இப்போ என்ன நடந்து போச்சுன்னா பிள்ளையால் பொருள் தூரம் அதிகரிக்கும் போது குவிய தூரம் அதிகரிக்கும். அப்போ நான் முடிவிலியை பார்க்கக்கூட ஒன்றின் முடிவிலி இந்த பகுதி 0 ஆகிரும். டிரெக்டா வி சமன் எஃப் ஆகும். அப்போ தூரப்பொருளை பார்க்கக்கூட இன்னைக்கு இந்த தூரம் தான் குவிய தூரமாக வரும். முடிவிலியை பார்க்கக்கூட அண்மை புள்ளியை பார்க்கக்கூட இன்னைக்கு யூ ஆக குறையும். அப்போ இன்னைக்கு ஆக குறைய யூ கேபிட்டல் டி 25 சென்டிமீட்டர். ஆகவே அன்னரம் எஃப் மினிமமாக இருக்க போகுது. புரிஞ்சா பிள்ளையார்? அப்போ இப்போ என்ன கேட்டீங்கன்னு பிள்ளையார் சியில் சியில் அப்போ கூட்டு வெளியில் இருந்த அந்த தூரங்களை தந்து போட்டு ஒத்த கதிர்படங்களை வரைந்து உயர்ந்தபட்ச வலுவையும் குறைந்தபட்ச வலுவையும் கேட்டீங்க. அப்போ குறைந்தபட்ச வலுவை கேட்டீங்க. குறைந்த பிள்ளையார் வலுவை கேட்டது குவிய தூரம் இல்லை, ஒன்றிங்கில. அப்போ சரியா பிள்ளையார்? அப்போ நமக்கு எஃப் குறைஞ்சிச்சுன்னா வலு கூடும். அப்போ நமக்கு யூ மிக அதிகமாக இருக்கும் போல எஃப் மிக அதிகமாக இருக்கும். ஒன்றிங்கில் எஃப் மிக குறைவாக இருக்கும். அப்போ நாம் முடிவிலியை பார்க்கக்கூட நமக்கு குறைந்தபட்ச வலு கிடைக்கும். அப்போ குறைந்தபட்ச வலுங்கிறது குறைந்தபட்ச வலு பொருள் தூரம் முடிவிலி ஆகும் போது குறைந்தபட்ச வலு கிடைக்கும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நான் இதில் கதிர்படம் பிள்ளையால் சமாந்திரமாக வார ஒளிக்கதிர்கள் என்ன செய்வோம்னு சொன்னா இந்த புள்ளியில குவிவர். அப்ப சமாந்திரமாக வார ஒளிக்கதிர்கள் இது ஆக முக்கியம். கட்கோளத்துக்கு போட்டு 2 கதிர்களுக்கு ஆக முக்கியம். ஆகவே பொருட்தூரம் முடிவிலி. அப்ப பொருட்தூரம் முடிவிலிங்கிறதுனால ஒன்றிங்கில் வி சய ஒன்றிங்கில் யூ சமன் ஒன்றிங்கில் எஃப் பாவிச்சோம்னு சொன்னா ஒன்றிங்கில் வி -2.5 மைனஸ் ஒன்றிங்கில் 2.5 மைனஸ் ஒன்றிங்கில் முடிவிலி அது சமன் ஒன்றிங்கில் எஃப்.
அப்போ ஒன்றிங்கள் எஃப் சமன் மைனஸ் ஒன்றிங்கள் 2.5. ஆகவே வலு பார்க்குறேன்னு சொன்னால் இதை மீட்டருக்கு மாதிரி இல்லையா முடியாது. வலு பார்க்கக்கூட இப்போ இது மைனஸில் வந்துட்டால் இது குவிவு வில்லைக்கு மைனஸ். அதே இது வலுவுக்கு எப்படி வரப்போகுது முடியாது, வலுவுக்கு ப்ளஸ்ன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ வலு சமன் குறைந்தபட்ச வலு சமன் ப்ளஸ் ஒன்றிங்கள் 2.5 தர 100 ஏன் சென்டிமீட்டர் மீட்டருக்காக போகிறேன். ஆகவே ப்ளஸ் 40 டி என்று சொல்லி வருவார். ப்ளஸ் 40 டி இதான் குறைந்தபட்ச வலு. சரி அப்படியா, இது அழிப்போம். இந்த எழுதுறோம் இல்லையா, இந்த பாட்டு நாங்கள் எழுதுறோம். ஒன்றிங்கள் வி சய ஒன்றிங்கள் யூ சமன் ஒன்றிங்கள் எஃப் பிம்பத்தூரம் மைனஸ் ஒன்றிங்கள் 2.5 மைனஸ் ஒன்றிங்கள் முடிவிலி சமன் ஒன்றிங்கள் எஃப். அப்போ ஒன்றிங்கள் எஃப் சமன் மைனஸ் ஒன்றிங்கள் 2.5. அப்போ இழிவு வலு சமன் குறைந்தபட்ச வலு சமன் ஒன்றிங்கள் ப்ளஸ் ஒன்றிங்கள் 2.5 தர 100 அது சமன் ப்ளஸ் 40 டி. அப்போ கதிர் வரைபடம் இருக்கணும். நாம் இதை டிரெக்டாகவும் செய்யலாம். சரி அப்படியா, டிரெக்டாகவும் செய்யலாம். இப்போ கூடிய பட்சத்துக்கு பார்க்க போகிறோம். அப்போ உயர்ந்த பட்ச வலுவை பார்க்க போகிறோம். இவ்வளவு நாளைக்கு உயர்ந்தபட்ச வலு எப்படி அப்படியா, அண்மை புள்ளியை பார்க்கக்குள்ள உயர்ந்தபட்ச வலுவாக இருக்கும். அப்போ உயர்ந்தபட்ச வலு அண்மை புள்ளி பொருள் தூரமாயிரும். அப்போ அந்த டைம்ல இதில் இவ்விடத்துல இந்த அண்மை புள்ளியிலிருந்து வார ஒரு பொருள் கதிர் வந்து விழித்திரையில படும். இவ்வளவும் 25 சென்டிமீட்டர், இவ்வளவும் 2.5 சென்டிமீட்டர். கொஞ்சம் அப்படியா, அப்போ இவ்வளவும் 2.5 சென்டிமீட்டர், இவ்வளவும் 25 சென்டிமீட்டர். இப்போ ஒன்றிங்கள் வி சய ஒன்றிங்கள் யூ சமன் ஒன்றிங்கள் எஃப். சரி அப்படியா, அப்போ ஒன்றிங்கள் வி என்கிறது மைனஸ் ஒன்றிங்கள் 2.5 குறிவாளத்தின்படி படுகதிர்கள் திசையிலான தூரங்கள் மைனஸ் எதிர்த்து திசையிலான தூரங்கள் ப்ளஸ் நிறைய கேள்வி செஞ்சிட்டோம். மைனஸ் ஒன்றிங்கள் யூங்கிறது இங்கே இந்த மைனஸ் சின்னாய்க்கும் பொருள் தூரம் ப்ளஸ் தான். ஒன்றிங்கள் 25 சமன் ஒன்றிங்கள் எஃப். ஆகவே ஒன்றிங்கள் எஃப் சமன் 25 போமாசியா வரும். அப்போ 25 போமாசியா வந்தால் நமக்கு மைனஸ் 11 25. இப்போ வலு உயர்ந்தபட்ச வலு சமன் இதை ப்ளஸ் ஆகிக்கணும். ஏன் குவிவிலைக்கு குறிவழக்கு மைனஸ் வலு ப்ளஸ் லெவல். அப்போ ப்ளஸ் 11 சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றுவோம். ஏன் கீழுக்கு சென்டிமீட்டர் இருக்கும் 10,000 மேலுக்கு வந்த மீட்டர் ஆயிரும். வெட்டுப்பாட்டா ப்ளஸ் 44 டி என்று வரும். அப்போ இழிவு வலு ப்ளஸ் 40 டி, உயர்ந்தபட்ச வலு ப்ளஸ் 44 டி ஆக இருக்க போகுது. சரி அப்படியா, இப்போ சி பார்ட் மூலா பாட்டு முடிஞ்சு. ரெண்டாவது பாட் விழிவன் படலத்தினால் உண்டாக்கப்படும் வில்லையின் வலு வந்து ப்ளஸ் 30 டி எனின் மேலே சி ஒன்றில் குறிப்பிட்ட இரு சந்தர்ப்பங்களிலும் கண்வில்லையின் ஒத்த வலுவை கணிக்கணும். விழிவன் படலத்தில் மாறாதது ப்ளஸ் 30 டியா. ஆகவே நான் கண்விலைக்கு பார்க்க போகிறேன். இப்போ நான் பாவிக்க போகிறேன் டி சமன். வளமையா பி சமன் P1 சமன் P2 பாவிக்கிறேன். சில நேரம் டி சமன் டாக்டருக்கு பாவிப்பாங்க. அப்போ டி சமன் D1 சக D2. அப்போ முன்ன பாவிச்ச இழிவு வலு குறைந்தபட்ச வலு அப்போ அதில் ப்ளஸ் 30 சமன் D1 குறைந்தபட்ச வலு வந்து கூட்டு வில்லையில் ப்ளஸ் 40 அது சமன் விழிவன் படலத்தில் ப்ளஸ் 30 D2 நான் காணும்.
ஆகவே குறைந்தபட்ச வலு சமன் பிளஸ் 10 டி. இப்ப உயர்ந்தபட்ச வலுக்கு பார்ப்போம். உயர்ந்தபட்ச வலு அதுல இதே சமன்பாடை பாவிக்க பிளஸ் 44 சமன் பிளஸ் 30 சக D2. ஆகவே உயர்ந்தபட்ச கண்வில்லை பிளஸ் 30 சொல்வது விளிவன் படலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது கண்வில்லை. உயர்ந்த பட்ச வலு சமன் பிளஸ் 14 டி பிளஸ் 14 டி. சரியா பிள்ளை? சியில் 2 கண்டுட்டோம். இப்போ டி பார்ட்டுக்கு போகும். D part. ஒருவரின் குறைபாடுள்ள கண்ணின் அண்மை புள்ளி 50 சென்டிமீட்டர் ஆகும். இவர் தனது குறைபாடுள்ள கண்ணின் 50 சென்டிமீட்டர் தூரத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு செய்தித்தாளை வாசிக்கும் போது அக்கண்ணின் கூட்டு வில்லையின் வலு யாரும் சொல்லி கட்டியாங்க. கூட்டு வில்லையின் வலு அப்ப பொருள் தூரம் 50 சென்டிமீட்டர், பிம்பு தூரம் 2.7 சென்டிமீட்டர். ஒன்றிங்கள் பி சய ஒன்றிங்கள் யூ சமன் ஒன்றிங்கள் வேற பிம்பத்தூரம் மைனஸ் ஒன்றிங்கள் 2.5 சென்டிமீட்டர் பிளஸ் ஏன் அவர் கேள்வி சொல்லிக்காங்க பிள்ளையார் 50 சென்டிமீட்டர் வச்சு பார்க்காங்க. அப்போ அவர் பொருள் தூரம் ஒன்றிங்கள் 50 சென்டிமீட்டர். நான் மைனஸ் தான், ஏன் பொருள் தூரம் மைனஸ் தான். இந்த பொருள் தூரம் பிளஸ் ஆகிக்க போது இந்த மைனஸுக்காக மைனஸ், இந்த மைனஸ் ஆகி பொருள் தூரம் பிளஸ் இங்கே மைனஸ் பிம்பத்தூரத்துக்கு அது சமன் கூட்டுவில்லை ஒன்றிங்குளர். ஆகவே ஒன்றிங்குளர் சமன் நான் மைனஸ் 50 போமாசியா எடுத்து நினைச்சுன்னா 50 போமாசியா எடுத்து நினைச்சுன்னா இவர் இவ்வளவும் மைனஸ் 20 ஆகும். மைனஸ் 20 கொண்டும் மைனஸ் 21. ஆகவே கூட்டு வில்லையின் வலு சமன் இது பிளஸ் ஆகிரும், இது பிளஸ் ஆகிரும். 21/50 தர சென்டிமீட்டர் மீட்டருக்காக போல 100. எப்பயுமே வலு டயரக்டர்ல கொடுக்கணும், மீட்டர்ல. சரியா பிள்ளையா? மீட்டர்ல கொடுக்கணும். ஆகவே நமக்கு இங்க என்ன விளப்பம் வந்துச்சுன்னா பிள்ளையார் 50 100ஆல் பிரிக்கணும். 2 பிளஸ் 42 டி வரப்போறார். டியில மூலாவது வலு கூட்டு விலை வலு. டியில 2வது சொல்லாங்க விளிவன் படலத்தின் மூலம் உண்டாக்கப்படும் வில்லையின் வலு பிளஸ் 30 டி எனின் இச்சந்தர்ப்பத்தின் கண்விலை கேட்காங்க. 2வது பார்ட் பி சமன் டி சமன் D1 சக D2 கூட்டு வில்லையில பிளஸ் 42 விளிவன் படலத்தில் பிளஸ் 30 பிளஸ் D2. ஆகவே கண்வில்லையின் வலு பிளஸ் 12 டி ஆகிருக்கும். கண்வில்லையின் வலு பிளஸ் 12 டி ஆகிருக்கும். சரி, அப்படியே 2வது பார்ட். 3வது பார்ட் டியில 3வது அவர் ஒரு மூக்கு கண்ணாடியை அணியாமல் லசிக் அறுவை சிகிச்சையின் மூலம் தனது பார்வையை திருத்த தீர்மானித்தால் மீள வடிவமைக்கப்பட்ட விளிவன் படலத்தின் வில்லையின் வலு யாராக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதில் அவர் கண்வில்லையிற வலு பிளஸ் 12 டி. அப்போ அவர் கண்வில்லையின் வலு பிளஸ் 12 டி என்று சொல்லிட்டோம். சரி, அவரை இப்போ அவர் ஒரு சாதாரண மனுஷன் பார்வை அந்த அண்மை புள்ளியில் 25 சென்டிமீட்டர் வச்சு பார்க்க போல வலுவோல பிள்ளையார் பிளஸ் 44 டி. அப்போ பிளஸ் 44 டி. இங்கே கண்வில்லையில 12 டி. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னா பிள்ளையார் விளிவன் படலத்தில் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இதில் பாவிக்கலாம் என்னன்னு சொன்னா இதே போல டி சமன் இதில் சாதாரண கண்ணின் அண்மை புள்ளிக்கு கூட்டு வில்லையின் வலு
கூட்டு வில்லையின் வலு வந்து +40 அண்மை புள்ளியை பார்க்க போல +44D +44D. அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னா பிள்ளையா D சமன் D1 சமன் D2. இப்ப இவர் அண்மை புள்ளியா இவர கண்ணை 50 சென்டிமீட்டர் இருக்கிறத 25 ஆக்கிட்டாங்க. ஆகவே +44 சமன் இவர் கண்ணிலோட வந்து +12D +12. அது சாக விளிவன் படலத்திலே கேட்டிருக்காங்க. ஆகவே விளிவன் படலத்தின் வலு சமன் 44ல 12 போயிடுச்சுன்னா +32D. சரி, அவள நாலாவது பாட்டு. அவர் லேசர் அறுவை சிகிச்சைக்கு உட்படாமல் மூக்கு கண்ணாடியை அணிவதற்கு தீர்மானித்தால் அவர் அணிய வேண்டிய மூக்கு கண்ணாடியில வகையையும் வலுவையும் கட்டிக்காங்க. அப்ப அவரோட பொருள் தூரம் வந்து அவருக்கு 25ல இருக்கிறத பார்க்கலாம். ஆனா 25ல இருக்கிறத பார்க்கணும், அவருக்கு 50ல இருக்கிறத தான் பார்க்கலாம். ஆகவே 25ல இருக்கிற பொருள பிம்பம் வந்து 50ல விடணும். ஆகவே U சமன் +25 சென்டிமீட்டர், V சமன் +50 சென்டிமீட்டர். இப்ப அவர் V பார்ப்பார். அப்ப 1/V சய 1/U சமன் 1/F 1/V சய 1/U சமன் 1/F 1/V என்கிறது 1/50 மைனஸ் 1/25 சமன் 1/F. அப்ப இது 2/50 1/F சமன் மைனஸ் 1/50. குவிவில் நம்ம பாவிக்கணும். ஆகவே வலு சமன் +1/50 தர 100 அது சமன் +2D. என்ன விலை பிள்ளையார் குறிவழக்கு மைனஸ் நமக்கு தெரியும், கிட்ட இருக்கிறத வளங்காட்டி குவிவில் நம்ம பாவிக்கணும். ஆகவே ஒருக்கும் வில்லை குவிவில்லை அல்லது ஒருக்கும் வில்லை குவிவில்லை அல்லது ஒருக்கும் வில்லை இந்த +D-ஐயும் காட்டணும். அப்ப வகையும் கேட்டியாங்க, வலுவையும் கேட்டு இந்த கேள்வியில ஃபுல்லா குவியத்தூரம் கேட்குது. வலுவையும் கேட்காங்க, வலுவை தான் ஃபுல்லா நின்று விளையாடுறாங்க. D-ல 4 முடிஞ்சு. இப்ப பாட்டுக்கு போவோம். அழைப்பம்ல பாட்டுக்கான பிள்ளையார் கண் அறுவை சிகிச்சையில் தொடர்ச்சியான லேசர்களுக்கு பதிலாக யூவி துடிப்புள்ள லேசர்களை பாவிக்கிறதால உருவாகிற அனுகூலம் என்னன்னு சொல்லி கேட்காங்க. இது மேலுக்கு செல்லிக்காங்க, மேலுக்கு பந்திர செல்லிக்காங்க பிள்ளையார். படும் யூவி ஒளியின் மூலம் மெல்லிய இளையப்படை சிறிய மூலக்கூறுகள் உள்ள ஆவியாக பிரிகடையானது விளிவன் படலத்தின் இளையங்களுக்கு எவ்வித மேற்பரப்பிலிருந்து மிக விரைவாக வெளியேறி விட்டு செல்லும் சிறிதளவு சக்தி அருகில் இருக்கும் இளையங்களுக்கு எவ்வித சேதத்தை ஏற்படுத்துவதில்லை. அப்ப அந்த படும் யூவியிலிருந்து அந்த பந்தி முடிவுகள் அந்த மூணு வரையும் மொழி சரி பிள்ளையா. அப்ப அதான் அதில் இருக்கிற அனுகூலம், அந்த இளையங்களுக்கு சேதங்களை ஏற்படுத்துவதில்லை. சரி அப்படியா. இப்ப அது வெளியே நான் சரி F எழுதுவோம். F பாட்டுக்கு எழுதுவோம். ஒரு லேசர் அறுவை சிகிச்சையில் கலியூதா ஒளியின் ஒரு குறுகிய துடிப்பு ஒருவரின் விளிவன் படலத்தின் மீது எறியப்பட்டது. அது விளிவன் படலத்தின் மீது 0.5 மில்லிமீட்டர் ஆரை உள்ள ஒரு பொட்டை உருவாக்கும். அதே வேளை விளிவன் படலத்தின் இளையத்தில் உள்ள பெட்டிக்கு 0.55 மில்லி ஜூல் சக்தியை வழங்குகிறது. விளிவன் படலத்தின் மேற்பரப்பில் இருந்து அகற்றப்பட்ட இளையத்தின் தடிப்பை காண்க. விளிவன் படலத்தின் இளையம் ஆரம்பத்தில் 30 பாகசியில் இருந்தது. அகற்றப்பட்ட இளையத்தின் வெப்பநிலை 100 பாகசிக்கு அதிகரித்தது. அதன் வெப்பநிலை மேலும் அதிகரிக்காமல் அவ்விளையம் ஆவியாகின்றன கொள்கை.
அப்போ 30 வாசி 100 பாகசிக்கு வராங்க. அதில் அடர்த்தி சந்திக்காங்க, தன்வெப்ப குழாவை சந்திக்காங்க, ஆவியாத தன்முறை சந்திக்காங்க. இது வந்து ஹீட்டுக்குரிய பகுதி. இது ஹீட் படித்தாக்கள் லேசாக இருக்கும், படிக்காதவர்கள் படிச்சுட்டு பாருங்க. இது ஓயில் தான் போடும், இது ஓயில் தான். ஆகவே நாம் என்ன செய்ய முடியுதுன்னா புள்ளியால் இதில் மொத்த வெப்பமும் எப்படி ஆவியாகிக்க முடிச்சுன்னா மொத்த வெப்பமும் 100 பாகசியிலிருந்து 30 பாகசிலிருந்து 100 பாகசிக்கு வந்து அதோட சேர்த்து ஆவியாக இருப்பார். அந்த வெப்பம் எத்தான் 0.55 மில்லி ஜூல். ஆகவே இங்கே நான் மொத்தமாக தனித்தனியாக காணப்போகிறோம் இல்லையா? தடிப்பு டி என்று அதில் தடிப்பை தான் நம்ம காணணும். அதில் தடிப்பை டி என்று தடிப்பு டி. அப்போ ஒரு வட்டம் அதில் 6 சந்திக்காங்க. அப்போ நம்ம பையார் வர்க்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் அவர் பரப்பளவு வரும். அதை தடிப்பால் பிரிக்கணும்னு சொன்னால் கனவளவு வரும். கனவளவை அடர்த்தியால் பிரிக்கணும்னு சொன்னால் திணிவு வரும். திணிவை தான் ஜபாவிக்க போகிறோம். அப்போ எம் சமன் பை ஆறு அப்படி 22 கிலோ. ஆர் எவ்வளோன்னு சொன்னால் ஆர் வந்து 0.5 மில்லிமீட்டர். அப்போ 0.5 வர்க்கம் தர 0.5 வர்க்கம் தர 10⁻³ வர்க்கிச்சா 10⁻6 இவ்வளவும் பரப்பளவு தர டி அளவு இருக்குன்னா கனவளவு. இப்போ அடர்த்தி வந்து 10⁻3 இவ்வளவும் திணி இவ்வளவும் திணிவை கண்டுட்டேன். இவ்வளோத்தையும் பார்த்து திணிவை கண்டுட்டேன். சில இப்போ நாம் என்ன செய்யலாம் சொன்னால் இதில் வெப்பநிலை அதிகரிப்பு வந்து 100/30 70 பாகசி அதிகரிச்சு 100/30 மற்றெல்லாம் தந்திருக்காங்க. ஆகவே இப்போ பிரதிநிதித்துவம் இல்லையா? எச்சாமன் எம் இன்டு எஸ் டெல்டா டீட்டா டெல்டா டீட்டா இருக்கணும். எஸ் டெல்டா டீட்டா சாக எம் ஒளி எடுத்துட்டேன் எல். இப்போ வழங்கப்பட்ட வெப்பம் வந்து 0.55 மில்லி ஜூல். 0.55 மில்லி ஜூலுக்கு பதிலாக 10⁻³ பாவிக்கும் மில்லி ஜூல். அது சமன் எம் இன்னரிக்கு 22 0.5 வர்க்கம் தர 10⁻6 தர டி தர 10⁻3 இவ்வளவு எம். எஸ் தந்தி அங்கே என்ன செய்யணும்? எஸ் வந்து தன்வெப்ப குழாய் 4/10⁻3 தர டெல்டா டீட்டா வந்து 70. இது சமன் 70 டெல்டா டீட்டா 70. அது சாக எல் தந்திக்காங்க பிள்ளையால். எல் வந்து ஆவியாதன் தன்மறை வெப்பம் 2.56 2.52 தர 16. இப்போ சுருக்குவோம் பிள்ளையார். சுருக்குற முறையை பாருங்க பிள்ளையார். இதில் 0.25 வரும். அப்போ நான் இதையும் 100ஆல் பெருக்கணும்னு சொன்னால் இது 25 இது 55. அப்போ இதில் இருக்கிற ஒரு 5 வெட்டினு சொன்னால் இது 5ஆக மாறும். இஞ்சால ஒரு 11 இருப்பார். அந்த 11ஐயும் இந்த 22ஐயும் பட்டினா இங்கால 2 இருப்பார். சரி பிள்ளையார். இந்த 10⁻³ இங்கே 10⁻³ இருக்கார் பிள்ளையார். அவரை நான் இஞ்சால கொண்டு வாங்க. அப்போ நமக்கு இந்த 10⁻³ நமக்கு இதில் நமக்கு அடர்த்தி இல்லாமல் வந்துட்டு இது 10⁻6 கவனம். இதில் 10⁻6 ஏன் மீட்டருக்கு மாதம் 10⁻6 பிள்ளையார். மீட்டருக்கு மாதம் 10⁻6. அப்போ இந்த 10⁻6ஐயும் இந்த 13ஐயும் இவரையும் வெட்டும். சரியா பிள்ளையார்? வெட்டுற மாதிரி தான் தெரிஞ்சிருப்பாங்க. அதான் நம்பிக்கை. வெட்டி போட்டு போயிட்டார். இப்போ இந்த 2/5 இருக்கார், இந்த 7 இருக்கார், இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் வெட்டுறார். இன்னொரு இதுலேயும் 7 வெட்டணும். அப்போ 2.252 7ஆல் சுருக்கினா 3 21 42 6 36. அப்போ 0.36. அப்போ 36 14 இங்கே 4 தர 14. அப்போ 40 அப்போ 4 36 40 தர 14 40 தர 14. அப்போ இங்கே 5 10 மற்ற எல்லாமே விட்டுப்பாடு. அப்போ 5 10 அப்போ 4 தர 16 வருவார். 4 தர 16. அப்போ டி சமன்
10 இங்கே போயிடுச்சுன்னா 10 10 ஒண்டிங்கில் 4 தர 10 அப்போ ஒண்டிங்கில் 4ங்கிறது தசம் 2.5 அப்போ தசம் 2.5 அப்போ நான் இன்னொரு சைவரை கொடுத்தேன்னா 2.5 தர 10 மீட்டர். சரி அப்படியா இது இருக்கிற சுருக்கரை கவனித்து கொள்ளுங்க. அப்போ நான் மீட்டருக்கு மாற்றணும். ஆக முக்கியமானது டெல்டா டீட்டா அடையாளம் காணணும். இங்கே எம்எல் பகுதியை விட்டு அவரை விட வரும்பிள்ளையா எம்எல் என்றதாக முக்கியம். ஏன் ஆவியாதலின் தன்மாரை வெப்பம் பாகுபாடு. ஆகவே இவ்வளவு கண்டுட்டோம் இல்லையா. அடுத்த பாட்டு இருக்கோம் அவ்வளோதானே. ஜிபாட்டை பாருங்க பிள்ளையா. ஜிபாட் ஒரு துடிப்புள்ள யூவி லேசரின் மூலம் ஆக்கப்பட்ட ஒரு துடிப்பு தொடர் ஒரு 2 காட்டப்பட்டுள்ளது. ஒரு தனித்துடிப்பில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி 20 மில்லி ஜூலாம். ஒரு தனித்துடிப்பின் அகலம் 10 ஃபெம்டோசெகண்ட். அப்போ 10 ஃபெம்டோசெகண்ட் லேசர் கற்றையின் உச்ச வலு அதை கேட்டிக்காங்க. அப்போ மொத்த சக்தியை அந்த சக்தியை நேரத்தால் பிரிச்சாச்சு. அந்த சக்தியை நேரத்தால் பிரிக்க போகிறோம். அப்போ அந்த வலுவரை கீழுக்கு பார்க்குற வலுவரை மேலுக்கு பார்த்த வில்லையின் வலுவர பிள்ளையார். அப்போ இந்த வலு சமயம் சக்தியின் நேரம். அப்போ சக்தி ஆரம்பிச்சிருந்த பிள்ளையார் 20 மில்லி ஜூல் 20 மில்லி ஜூல். அதன் கீழ் நேரம் 10 ஃபெம்டோசெகண்ட். அப்போ 10 ஃபெம்டோசெகண்ட்ங்கிறதுனால 10 × 15. அப்போ வெட்டின மனுஷன்னா 2 தர 10 வாட். அது ஜூல் பெர் செகண்ட். சரி அப்படியா. அப்போ வலுவை கேட்டிக்காங்க 2 தர 10 12. ரெண்டாவது பார்ட் துடிப்பின் மீள வரும் வீதம் 500 ஹெர்ட்ஸ் எனின். ரெண்டாவது பார்ட் துடிப்பின் மீள வரும் வீதம் 500 ஹெர்ட்ஸ் எனின் லேசர் கற்றையின் சராசரி வலுவை கேட்டிக்காங்க. அப்போ கவனம் பிள்ளையார் இதை பாருங்க. இவர் இப்படி போய் இப்படி அதுக்கப்புறம் இப்படி போய் இப்படி அதுக்கப்புறம் இப்படி போய் இப்படி வரலாம். சக்தி இதில் மட்டும்தான் இருக்குது. சக்தி இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ நமக்கு மொத்த சக்தி ஒரு செகண்டுக்கான மொத்த சக்தி அனுப்பி. அப்போ ஒரு செகண்டுக்கு இதை போல 500 தரம் வாழலாம். அப்போ ஒரு செகண்டுக்கு இதை போல 500 தரம் வாழலாம். அப்போ ஒரு செகண்டுக்கு இதை போல 500 தரம் வாழலாம்னு சொன்னால் இதில் வலுவை கேட்டியாங்க. அப்போ 20 மெகா ஜூல் 20 தர 10 20 மில்லி ஜூல் 20 மில்லி ஜூல் ஒரு செகண்டுக்கு 500. அப்போ ஒரு செகண்டுக்கு 500 சொன்னால் நமக்கு சராசரி வலு இடைவலு என்ன வரும் சொன்னா 20 தர 10 இந்த சக்தி 500 தரம் பாரார் ஒரு செகண்டுக்கு. சரி அப்படியே ஒரு செகண்டுக்கு 500 தரம் பாரார். அப்போ இதுலேருந்து ஒரு செகண்டுக்கு மொத்தம் எவ்வளோ சக்தி எங்களுக்கு வளரும். சரி அப்படியே. ஆகவே இதை விட இது குறைத்தான் வரும். இது உச்ச வலு, இது சராசரி வலு. ஆகவே நாம் இந்த சைவரையும் இந்த 2 சைவரையும் இதில் போட்டோம்னா 10 வெட்டுப்பட்டுரும். சரி அப்படியே. அப்போ நமக்கு இவ்வளோ சேர்ந்து வெட்டுப்பட்டாங்கன்னா நமக்கு 10 வாட்னு சொல்லி வருவார். சரி 10 வாட்னு சொல்லி வருவார். அவ்வளோ முடிஞ்சு. இப்போ கடைசி பாட்டுக்கு போகும் இல்லையா. துடிப்புள்ள யூவி லேசரின் வேறொரு பயன்பாட்டை குறிப்பிடுங்க. அப்போ துடிப்புள்ள லேசரில் வேறொரு பயன்பாட்டை குறிக்க சொல்லாங்க. அப்போ அது பந்தியில் செஞ்சிக்க பிள்ளையா நுண்ணுலத்திறன் சாதனங்களையும் குறைக்கடத்திகளையும் ஒன்றிணைந்த சுத்துக்களையும் உற்பத்தி செய்வது. அப்போ அது வசனத்தில் சொல்லிக்காங்க. இதாக ஒன்றிணைந்த சரி பிள்ளையா. இந்த கேள்வியில் எல்லாத்தையும் பற்றி கேட்சிக்க பிள்ளையா. இந்த கேள்வியை முழுசாக விளங்கி எடுத்துக்கொள்ளணும்.